கிட்ட கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நாம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இப்போ அடியாள் மாதிரி ஆயிடுச்சுல இடி, சிபிஐ, ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒன்றிய அரசின் அடியாள். இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசுகளில் பாஜகவின் அடியாளாக பரிணாமம் பெற்றுள்ளது. விலைவாசி உயர்வு, அடிப்படை பிரச்சனைகள், கல்வி, வேளாண்மை எல்லாவற்றிலும் மிக பெரும் நொடிப்பு நிலையை கண்டிருக்கிற தேசமாக நம்ம நாடு மாறி இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே கேஸ் விலை ஏறிவிட்டா வீட்டில் சாப்பிட்றீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடுறீங்க. எதை கொண்டு வந்தீங்க கேட்டால் பிச்சைன்னு பேசியவர் உங்கள் நிதியமைச்சர். அப்படின்னா 15 மைல் நமக்கு கடல் எல்லை, அவங்களுக்கு 15 மைல் கடல் எல்லை. அப்போ 15 மைல் நம்ம 12வது மைலில் இருக்குது கச்சத்தீவு. அப்போ என்ன, இந்தியாவினுடைய ஒரு பகுதி. ஏற்கனவே ராமநாதபுரம் சமஸ்தானம் இருந்தபோதே அது அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டது தான். எமர்ஜென்சிக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தது? ஜனதா. ஜனதாவில் யார் வெளியுறவுத்துறை அமைச்சர்? சாட்சாத் வாஜ்பாய். உள்துறை அமைச்சர் யார்? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சகத்திலேயே வேலை பார்த்து அதிகாரியாக இருந்தவர். அவர் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு தான் நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அதுக்காக எப்படியெல்லாம் கொண்டவனுக்காக எப்படியெல்லாம் குறைக்க வேண்டியிருக்கிறது பார்த்தீங்களா? ஒரு தகவல் வந்திருக்கு, அதை தான் அண்ணாமலையார் இப்போ தூக்கிட்டு காவடி ஆடுறாரு. நம்ம கேள்வி என்னன்னா, யார் அந்த ஜெயின்? அப்படி ஒரு அதிகாரியே இல்லை. இல்லாத அதிகாரி பேரில் ஒரு தகவலை தந்து அந்த தகவலின் அடிப்படையில் இன்னைக்கு நீங்கள் அதை ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா, ஏன்னா மீனவர்கள் போன வாரம் கூட 11 பேரை பிடிச்சி போயிட்டான். நம்ம இலங்கை சிறையில் கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு கடற்படை இருக்குங்க, அது என்ன செய்து கொண்டிருக்கிறதுங்க தான் கேள்வி. அந்த கடற்படை நம்முடைய மீனவர்களை பாதுகாக்கவில்லை, அடிவாங்க விடுது. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி திரு லெனின் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். தேர்தல் பத்திர விவகாரம், காங்கிரஸ் கட்சியின் கணக்கு முடக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, ஹேமந்த் சோரன் கைது, இதையெல்லாம் திசை திருப்பும் நடவடிக்கையாக தான் கச்சத்தீவு விவகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிறதா? உங்களுக்கு தெரியும், 2014 பரப்புரை என்பது ஊழலுக்கு எதிரான ஒரு வெகுமக்கள் உணர்வை பயன்படுத்தி பாஜக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது. அண்ணா ஹசாரே போன்றவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இதே கெஜ்ரிவால் உட்பட எல்லாரும் டெல்லியில் அந்த அதே ராம்லீலா மைதானத்தில் ஊழலுக்கு எதிரான லோக்பால் சட்டம் வேணும்னு கேட்டு மிக பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. அது நியாயமானது. அது இந்திய மக்களின் மனசாட்சி தட்டி எழுப்பிய முக்கியமான நிகழ்வாக கருதுகிறேன். ஆனால் அது என்ன பிரச்சனைனா, அது நேரடியாக வலதுசாரிகளுக்கு, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார அமைப்பினுடைய அரசியல் வெளிப்பாடாக இருக்கிற பாஜகவுக்கு ஆதாயத்தை தந்தது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த 2019 பொது தேர்தல்களில் நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு இடையில தான் டிமானிட்டைசேஷன் வந்தது, அதில் தான் ஜிஎஸ்டி வந்தது, அதில் தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. இப்போ மக்கள் ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் போராட்டம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு அது வந்தது. விவசாயிகள் போராட்டமும் பெரும் போராட்டமாக 1.25 வருஷம் 15 மாதம் நடந்தது. அப்போ பேச்சுவார்த்தைங்கிற பேரில் 11 முறை அவர்களை இழுத்தடித்தது. ஆனால் அவர்கள்ட்ட கமெண்ட் மட்டும் பண்ணாங்க, பேச்சுவார்த்தை இல்லை, கமெண்ட், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அதற்கு பிறகு திடீர்னு கொண்டு வந்த அந்த 3 வேளாண் திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற்றார்கள். அதுக்கு முன்னாடி பீகார் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், நில கையகப்படுத்தும் சட்டத்தை ஒன்று திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் பெடுதோல்வி அடைந்தார்கள். அதற்கு பிறகு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றார்கள் அந்த தேர்தலுக்கு முன்பே. அப்புறம் ஆர்எஸ்எஸோடைய மோகன் பகவத் ஒரு பெரிய நெரேட்டிவை செட் பண்ணார். இடஒதுக்கீடு குறித்து ஒரு டயலாக் தேவை, ஒரு டிபேட் நடத்தணும், ஒரு விவாதம் இன்றைக்கு தேவை என்று இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்தினிடையில் ஒரு முழக்கத்தை அவர் முன்வைத்தார். அது பெரும் அதிர்வலைகளை அன்னைக்கு இருந்த ஒரு 3-4 மாநில தேர்தலில் கொடுத்தது. அப்போ அதுலேருந்தெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டு தான் அவர்கள் 2019 தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற அந்த ஒரு கட்டத்தில் தான் புல்வாமா தாக்குதல். அப்போ அதை ஒட்டி ஒரு தேசிய பெருமிதம், தேசபக்தி உணர்வு இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் உண்மை என்ன, அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் முடிஞ்சிடுச்சு.
இதுவரையிலையும் உண்மை காரணம் என்பதை நாட்டு மக்களுக்கு அவர்கள் அம்பலப்படுத்தலை. மாறாக அங்கு கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் தெளிவாக சொல்லிட்டார், இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இராணுவ வீரர்களை ஒரு இடத்திலிருந்து, அதுவும் பார்டர் ஸ்டேட்டில் பிரச்சனைக்குரிய இடத்துல இன்னொரு இடம் 100-150 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு வருவது, ரோடு வழியாக கொண்டு வருவது, சாலை மார்க்கமாக கொண்டு வருவது சரியான யுக்தி அல்ல. நான் உள்துறை அமைச்சகத்திடம் கேட்டேன், நீங்கள் ஹெலிகாப்டர் கொடுங்க, விமானங்கள் கொடுங்க, அவங்கள இங்கேருந்து கொண்டு வரலான்னு. ஆனால் மறுத்து விட்டார்கள். அதன் விளைவு தான். ஆனால் அப்போது நான் சொன்னபோது பிரதமர் இதை பற்றி நீங்கள் வாய் திறக்கக்கூடாது என்று எனக்கு ஆணையிட்டார். அதனாலும் பேசலை, இப்போ பேசுன்னு பேட்டி கொடுத்தார். எப்பயுமே இந்த பேட்டி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சிபிஐ இடியும் ஆளாக பறந்து போய் அவர்கிட்ட விசாரணை நடத்தும். ஏன்னா இது வந்து இப்போ அடியாள் மாதிரி ஆயிடுச்சுல. இடி, சிபிஐ, ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒன்றிய அரசின் அடியாள். இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசுகளில் பாஜகவின் அடியாளாக பரிணாமம் பெற்றுவிட்டது. எனவே அதற்கு உடனடியாக அவர் மீது என்னென்னமோ போய் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர் சொன்ன சொல்லை திரும்ப பெறலை. அப்போ இதெல்லாம் நாட்டு மக்கள் மத்தியில் வலுவான ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. அப்போ என்ன, இப்போ இவை எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. விலைவாசி உயர்வு, அடிப்படை பிரச்சனைகள், கல்வி, வேளாண்மை எல்லாவற்றிலும் மிக பெரும் நொடிப்பு நிலையை கண்டிருக்கிற தேசமாக நம்ம நாடு மாறி இருக்கிறது. எனவே இதை எதிர்த்து அவங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் எடுபடலை. எனவே தான் இந்துக்களை காக்க நான் ஒன்று சேருவோம் முடக்கத்தை வைக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிரி நாடு, சீனா நமக்கு எதிரி நாடு எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றாக ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, திருப்பி மக்களினுடைய மனநிலையை மாற்றி தங்களுக்கு உகந்த வகையில் மாற்றி அமைப்பதற்கான சொல்லாடல்களையும் முழக்கங்களையும் தான் வைக்கிறார்களே தவிர அடிப்படையான பிரச்சனைகளை தீர்ப்பதில் கடந்த 10 ஆண்டு காலம் மிக பெரும் தோல்வியை கண்டிருக்கிறது. எனவே இது பாஜக சார்ந்தவங்களுக்கு இது புரியுது. எனவே தான் இன்னைக்கு மோடி பிம்பம், அந்த கரிஸ்மா இதெல்லாம் அவங்க எடுபடலை. அப்போ அதுக்கு மாற்றாக என்ன முன்வைக்கிறார்கள்? இப்போ புது புது விஷயங்களாக சொல்லிக்கிட்டு வராங்க. இல்லை, அப்படி பார்க்க போனால் இப்போ தேசத்துக்கு துரோகம் செய்தவர்கள் அப்படின்ற ஒரு பார்வையில் உருவாக்குறதுக்கு தான் காங்கிரஸ் திமுகவை சொல்கிறதுக்கு தான் கச்சத்தீவு விவகாரத்தை சொல்கிறாங்க. அதை தான் வர்றேன். ஏன்னா இங்கே இப்போ தமிழ்நாட்டில் வந்து சொல்லுங்களேன், நான் வெள்ளம், இதுக்கு பாரிய வெள்ள பாதிப்பு வந்தது, சென்னை பெருவெள்ளம் வந்தது, அது தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, அதே போல் திருநெல்வேலி, இந்த மாவட்டங்களில் பெரும் வெள்ள பாதிப்பு வந்தது, வரலாறு காணாத 500 வருஷத்துக்கு பிறகு பெரும் வெள்ளம்ன்றான். என்ன செய்தீர்கள்? எதை கொண்டு வந்தீங்க கேட்டால் பிச்சைன்னு பேசியவர் உங்கள் நிதியமைச்சர். ஏங்க பூண்டு விலை ஏறிடுச்சுன்னா ஏன் பூண்டு போட்டு சாப்பிட்றா, நான் பூண்டு போட்டு சாப்பிட்றது இல்லைங்கிற. அதுக்கு அதே போல் இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா நீங்கள் ஜிஎஸ்டி விலை ஏறிடுச்சு, ஏன் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கேஸ் விலை ஏறிடுச்சா வீட்டில் சாப்பிட்றீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. இப்படி சுற்றி சுற்றி மக்கள் மீது வரி திணிப்பையும் வரி கொடுமையை தான் இந்த அரசு செய்திருக்கிறத தவிர என்ன செய்திருக்கிறாருன்னு தான் கேள்வி இப்போ. அப்போ இது எல்லாமே பிரச்சனை. எனவே தமிழ்நாட்டில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணால் என்ன பண்ணுறது? உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். இப்போ கச்சத்தீவு அது ஆள் அரவமற்ற ஒரு தீவு. உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு அந்தோனியார் கோயில் மட்டும் இருக்குது. 1974 அப்புறம் 76 அதை கொடுத்துட்டாங்க. முதல் ஒப்பந்தத்தில் நம்முடைய மீனவர்கள் வலையை உலரலாம், அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம், இதெல்லாம் இருந்தது. ரெண்டாவது இதில் வந்து அதுவும் இல்லை, அந்த ஒப்பந்தத்தில் இருந்த அந்த விஷயங்களும் இல்லை. இப்போ வந்து நாம் வந்து அங்கே போக முடியாது என்கிற நிலையில் இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் மிக தவறானது என்பது தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலை. ஏன்னா சர்வதேச சட்டங்கள் இருக்குல்ல, ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்திருக்கிற சட்டம், 2 நாடுகளுக்கு இடையே கடல் எல்லை எவ்வளவாக இருந்தாலும் கடல் தூரம் அதில் சரிவாதியாக பகுக்கணும். இப்போ நமக்கும் தலைமன்னாருக்குமான தூரம் 30 நாட்டிக்கல் மைல், கடல் மைல். அப்படின்னா 15 மைல் நமக்கு கடல் எல்லை, அவங்களுக்கு 15 மைல் கடல் எல்லை. அப்போ 15 மைல் நம்ம 12வது மைலில் இருக்குது கச்சத்தீவு. அப்போ என்ன, இந்தியாவினுடைய ஒரு பகுதி. ஏற்கனவே ராமநாதபுரம் சமஸ்தானம் இருந்தபோதே அது அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டது தான். 1920 இலங்கையும் இந்தியாவும், இந்திய அரசு அன்னைக்கு கலானி ஆதிக்க அரசு பேசுகிற போதே இலங்கை ஒரு பிரச்சனையை வச்சுச்சு. ஏற்கனவே ஒரு கடிதத்தை போக்குவரத்தை காட்டி இது எங்களுக்கு சொந்தம் கேட்டபோது இல்லை முடியாது என்று காலனி ஆதிக்க நாடு ஒத்துக்கொண்டது, கொடுக்கல, அதுலேருந்து வெளியேறி விட்டது. நம்முடைய இந்திரா காந்தி அண்டை நாடுகளோடு ஒரு சண்டை சச்சரவு வேண்டாம், ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அதை செய்வோம் அப்படின்னு செஞ்சாங்க. அது அந்த ஒப்பந்தம் சரியில்லையாங்கிறது வேற. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அதுக்கு பிறகு 77வது வருஷம், உங்களுக்கு தெரியும்ல, எமர்ஜென்சிக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தது? ஜனதா. ஜனதாவில் யார் வெளியுறவுத்துறை அமைச்சர்? சாட்சாத் வாஜ்பாய். உள்துறை அமைச்சர் யார்? இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று உங்களால் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட எல்கே அத்வானி, இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கிற எல்கே அத்வானி. இந்த 2 பேரும் அமைச்சர்கள் இருந்தபோது ஏன் அதை திரும்ப பெறலை? அப்போ எல்லாம் உங்களுக்கு என்ன செலக்டிவ் அம்னீஷியாவா? கச்சத்தீவு அந்த நாட்டுக்கு சொந்தம் என்று சொன்னவர்கள் நீங்கள் தானே. சரி, அதை விடுங்க. 2015 ஒரு ஆட்சி,
ஒரு ஆர்டிஐ தகவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சகத்திலேயே வேலை பார்த்து அதிகாரியாக இருந்தவர். அவர் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு தான் நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அதுக்காக எப்படியெல்லாம் கொண்டவனுக்காக எப்படியெல்லாம் குறைக்க வேண்டியிருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப தேவையில்லாத ஒன்றாக பார்க்குறேன். அந்த 2015 ஆர்டிஐ ஆக்டில் நீங்கள் கொடுத்த தகவல் என்ன? அந்த ஒப்பந்தம் சரியானது தான், இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தது சரியானது தான் என்று இதே உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆர்டிஐ இது வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஐ ஆக்டில் ஒரு தகவல் வந்திருக்கு, அதை தான் அண்ணாமலையார் இப்போ தூக்கிட்டு காவடி ஆடுறாரு. நம்ம கேள்வி என்னன்னா, யார் அந்த ஜெயின்? அப்படி ஒரு அதிகாரியே இல்லை. இல்லாத அதிகாரி பேரில் ஒரு தகவலை தந்து அந்த தகவலின் அடிப்படையில் இன்னைக்கு நீங்கள் அதை ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலேயே ஆட்சி பிடித்தவர்கள் அதையே இன்னைக்கு நிலைநாட்டலாம்னா, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், வரலாற்றில் இப்படி பொய் பரப்புவதற்குன்னு தனி அமைச்சரே வச்சிருந்தவன் ஹிட்லர் தான். எனவே அந்த வகையில் மீண்டும் 50 ஆண்டுக்கு முன்பு கொடுத்த ஒரு நாட்டினுடைய நல்லெண்ணத்திற்காக கொடுத்த விஷயத்தை மீண்டும் கொண்டு வந்து இந்த 10 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு நான் கேட்குறேன். ஏன் திரும்ப பெறக்கூடாது? முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் நேற்று பேசும்போது திருவண்ணாமலையில் சொல்லியிருக்காரு, இதுவரை நீங்களும் குறிப்பிட்டது போல் ஐடி, சிபிஐ, இடி இதுதான் இவங்களுடைய ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருந்தீங்க, இப்போ ஆர்டிஐயும் அதை கூட சேர்த்துருக்கீங்க அப்படின்றார். அது சொல்வதற்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்க்க போனால், ஆர்டிஐ விஷயத்தில் குறிப்பிட்ட தகவல் 2 நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும், சொல்லணும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்துச்சு, அதிகாரிகள் என்ன பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் ஆர்டிஐ தகவலில் வந்திருக்கா? அதை ஜெய்சங்கர் பேட்டியாகவும் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு ஏற்கனவே கேட்டது மாதிரி காங்கிரஸ் திமுக ஒரு தேச துரோகத்தை இழைத்து விட்டது அப்படின்றது வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே நாட்டு விடுதலைக்கு துரோகம் இழைத்து வெள்ளைக்காரர்களுக்கு சேவகம் செய்த அமைப்புங்கிறது வரலாற்று பக்கங்களால் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட்டுச்சு. அதை மறைக்கவே முடியாது. எனவே இப்போ அதுக்கு தேசபக்த உணர்வோடு இருந்தவர்களெல்லாம் தேச விரோதிகளாக காட்டுவது என்பது புதிய வகைப்பட்ட அரசியல் அவங்களுக்கு. அதுவும் தேர்தல் நெருங்குதுன்னு வச்சுங்க, ஜுரம் அதிகமாகிடும். அந்த காய்ச்சல் அதிகமாகி தான் இப்போ கண்டதை பேசுகிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். நமக்கு என்னன்னா, நம்ம ஜெய்சங்கர் போன்ற ஒரு மூத்த அதிகாரியாக இருந்தவர் இப்படி பேசுகிறதுங்கிறது தவறானது. இதுக்கு முன்னாடி 2017, 16, 18, 19 வரலையும் தொடர்ந்து கேட்டுறாங்களே, 22 வரலையும் கேட்டிருக்காங்க ஆர்டி ஆக்டில். அப்போயெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? 2 நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை குறித்து தகவல் தர முடியாது, இராணுவ ரகசியம் தர முடியாதுன்னு சொன்னீங்களே. இப்போ தந்தது எப்படி? அவங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை இப்போது இவருக்கு எப்படி கிடைத்தது? இப்போ இந்த பேச்சுவார்த்தை ரகசியம்லாம் வெளியே நான் கேட்குறேன், இது வெளியுறவு அமைச்சகத்தை பயன்படுத்தி யார் பேரில் வந்ததுன்னு கூட வெளில வரல. உங்கள்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா ரஃபேல் வாட்சி மாதிரி தான் அது. ரஃபேல் வாட்சிக்கு கேட்ட உடனே அண்ணாமலை ஒரு பில்லை கொண்டாந்து காமிச்சார் பார்த்தீங்களா? அவருக்கு நண்பர்கள் வாய்த்தது அப்படி அபாரங்க. மாதம் 8 லட்ச ரூபாய்க்கு வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு நண்பர் இருக்கார், ரஃபேல் வாட்ச் வாங்கி கொடுக்க ஒரு நண்பர் இருக்கார், கார் வாங்கி கொடுக்க நண்பர் இருக்கார். நமக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க, வேற யாருக்கும் அப்படி அந்த வாய்ப்பு இல்லை. எனவே அவருக்கு இந்த ஆர்டி ஆக்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நண்பர் இருந்திருக்காரு பாருங்க. இந்த நண்பர் யார் தெரியுமா? உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன். சித்ரா சுப்பிரமணியமா ஒரு அம்மா மாட்டினாங்க தெரியுங்களா? ஏற்கனவே 3.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் உள்ள அந்த சென்செக்ஸ் இதெல்லாம் வருது, அதை செயற்கையாக மாடிஃபை பண்ணாங்கன்னு. அந்த அம்மா ஒரு இமெயிலில் தான் எல்லாத்தையும் தொடர்பு போட்டிருக்காங்க. ஒரு ரிஷி கிட்ட ஒரு ரிஷி கிட்ட தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததா ஒரு தகவல் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் சிறையிலே இல்லை, வெளில வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்கன்னு யாருக்கும் தெரில. ஆனால் இங்கே எதிர்கட்சி தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா ஈடி உள்ளே தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்குது. 2 வருஷமாக ஒருத்தர் உள்ளே இருக்கார், ஒரு துணை முதல்வர். இன்றைக்கு வரலையும் அவர் மீது சார்ஜ் ஷீட் இல்லை, எதுவும் இல்லை. 90 நாளுக்குள் நீங்கள் சார்ஜ் ஷீட் பண்ணும்ல, எந்த வழக்காக இருந்தாலும். அப்போ இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தையே தங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைச்சிருங்க. 2015 கொண்டு வந்த திருத்தம் அதுதான். அப்போ ஒரு ஆள் தூக்கி சட்டமாக, தங்களுடைய பொலிட்டிக்கல் ஆப்போனண்ட்டை உள்ளே அடைப்பதற்கான ஒரு சட்டமாக, கட்சி மாற வைக்கிற சட்டமாக, தலைவர்களை தங்களுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைப்பதற்கு தன் கட்சிக்கு இழுப்பதற்கான ஒரு சட்டமாக தான் அதை கொண்டு வந்திருக்கீங்களே தவிர அடிப்படையில் ஊழலை ஒழிப்பதல்ல. ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு உள்ள 163 பேர் இப்போ பாஜகவில் சேர்ந்தவொன்னு புனிதனாயிட்டானாங்க. அஜித் பவாரை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? 40,000 கோடி ஊழல் குடும்ப ஆட்சி, சரத்பவார் குடும்பத்தை சொன்னீங்கல்ல. அவர் இப்போ துணை முதல்வர் அமைக்கிறீங்களா? என்ன உங்கள்கிட்ட வந்தவொன்னே புனிதனாயிட்டாரா? அதே இந்த இப்போ அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கார், அவர் யார்? காங்கிரஸ் கட்சியில் 13 வழக்குகள் அவர் மீது இருந்துச்சு. என்ன ஆனது அது? உங்கள் பாஜகவில் சிவசேனாவில் வந்து இப்போ முன்னாடி ரயில்வே அமைச்சராக இருந்தார் நாராயண் ராணே,
அவர் என்ன, அவர் மீது இருந்த வழக்குகள் என்ன? அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து உங்கள் கட்சிக்கு வந்தவர்கள் மீது இருந்த வழக்குகள் என்ன? அங்கெல்லாம் செயல்படாத இடி, அங்கெல்லாம் செயல்படாத ஐடி, அங்கெல்லாம் செயல்படாத சிபிஐ எதிர்க்கட்சியினராக இருந்தால் மட்டும் செயல்படுகிறது என்றால் இது தெளிவாக தெரியுதா இல்லையா? இது பழிவாங்கும் திட்டமிட்ட பாஜக RSSன் சூழ்ச்சி. வாக்கு கேட்பதற்கு அவங்களுக்கு இன்னைக்கு எதுவும் இல்லை. ஒரே வழி அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் பிரச்சாரத்துக்கு போனால் குலை நடுக்கம் வருது அவங்களுக்கு. எனவே அந்த பிரச்சாரத்தை திட்டமிட்டு மறைப்பதற்கும் தடுப்பதற்குமான ஒரு முயற்சி தான் இடி மூலம் அவர்களை இன்னைக்கு உள்ள தூக்கி போட்டது. கச்சத்தீவு விஷயத்தில் முதலமைச்சர் நீங்கள் தேன்கூட்டில் கை வச்ச மாதிரின்னு பேசியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமியும் 2016 வழக்கு போட்டது. ஆமாம், 2013 ஒரு வழக்கு இருக்கு, 13 ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா வழக்கு போட்டாங்க கச்சத்தீவை மீட்கணும். 10 ஆண்டு காலம் நீங்கள் என்ன கிடப்பில் போட்டீங்க. அதை இன்னைக்கு தேர்தல் ஆதாயத்துக்காக மீனவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக பாஜக இந்த நாடகத்தை நடத்துதுன்றது அந்த டோனில் சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தையை பயன்படுத்தலைனாலும். இப்போ பாஜகவை அதிமுகவும் இங்கு கச்சத்தீவு விவகாரத்தில் எதிர்க்கிறது, திமுகவும் எதிர்க்கிறது. இப்போ கச்சத்தீவு விவகாரம் உண்மையிலேயே மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமா? இது வாக்குகளை பெற்று தந்துடுமா பாஜகவுக்கு? நிச்சயமாக பெற்று தராது. ஏன்னா மீனவர்கள் போன வாரம் கூட 11 பேரை பிடிச்சிட்டு போயிட்டான். நம்ம இலங்கை சிறையில் கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னெல்லாம் படகுகள் தான் படகுல விட்டுருவான். இப்போ அதை உடச்சி கொண்டு போயிடறான், திருப்பி கொடுக்குறதே இல்லை, வலைகளை அறுத்து எடுத்துகிட்டு போயிடறான். சொல்லணும்னா கொடுமைக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. இந்த 56 இன்ச்சு நெஞ்சும் படைத்த ஒரு நாளும் இதற்காக பேசலை, தன்னுடைய ஆற்றலை அதற்காக செலவிடலை. இன்னும் சொல்ல போனால் பாரிய பொருளாதார வீழ்ச்சின்னு நான் சொன்னேனே, $1 பில்லியன் $2 பில்லியன் உதவி செஞ்சீங்க. அப்போ கூட இந்த பிரச்சனையை நீங்கள் பேசி தீர்ப்பதற்கு முடிச்சிருக்கலாம். ஆனால் அது தயாராக இல்லை. இந்த பிரச்சனை இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்திருக்கிறத தவிர குறையலை. அப்போ என்ன, குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தான் எல்லைக்கு தாண்டி போயிடுறாங்க. ஏன்னா கடல் பரப்பு ரெண்டுக்கும் ஒன்று தான். அங்கே எதிரி நாடு பாகிஸ்தான், அங்கே கூட குஜராத் மீனவர்களை மீனவர்களாக கருதுகிறார்கள், திருப்பி அனுப்பி வைக்கிறான். இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறதில்லை. பங்களாதேசத்துக்கு நம்ம மேற்குவங்கத்தை சேர்ந்த மீனவர்கள் போயிடுறாங்க, திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். பாகிஸ்தான் எதிரி நாடு திருப்பி அனுப்புகிறான். நீங்கள் நட்பு நாடுன்னு நீங்கள் எவ்வளவு உதவிகள் செய்கிற ஒரு நாட்டுக்கு தவறி போனதாக சொல்லப்படுகிற மீனவர்கள் மீது எவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குது, துப்பாக்கிச்சூடு நடக்குது, கொலை நடக்குது, பொருள்களுக்கு சேதாரம் நடக்குது. இதெல்லாம் நடக்குதுன்னா எங்கே இருக்கிறது உங்கள் பார்வை? இதுதான் கேள்வி. அப்போ குஜராத் மீனவருக்கு ஒரு அளவுகோல், தமிழ்நாட்டு மீனவருக்கு ஒரு அளவுகோல். அப்போ தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுகிற போது நீங்கள் வந்தீங்க, அம்மையார் ஸ்மிருதி இரானியிலிருந்து இப்போ நிதியமைச்சராக இருக்கிற மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீனவர்களுக்கான இது. இப்போ நீங்கள் தமிழிசை அவர்களும் அப்போ எல்லாம் போய் அப்போ தலைவராக இருந்தாங்க, எல்லா மீனவர் இடங்களும் போயிட்டு வந்தாங்க. என்ன நெட் ரிசல்ட்டுங்கிறது தான் பிரச்சனை. இதுவரை இந்த தாக்குதல் நிறுத்தப்படலை. நாகப்பட்டினத்திலிருந்து தூத்துக்குடி வரலையும் கன்னியாகுமரி வரலையும் உள்ள மீனவர்கள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இலங்கை கடற்படையால். இந்தியாவுக்குன்னு ஒரு கடற்படை இருக்குங்க, அது என்ன செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் கேள்வி. அந்த கடற்படை நம்முடைய மீனவர்களை பாதுகாக்கவில்லை, அடிவாங்க விடுது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஆழமான குற்றச்சாட்டு, இந்த கடற்படையை ஆள் காட்டி கொடுக்குதோ என்கிற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது. நம்முடைய மீனவர்கள் அப்படி நிற்கிற போது இங்கே நிற்கிறான் வந்து அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குதோ என்கிற ஆழமான சந்தேகமும் என்னை போன்றவர்களுக்கு இயல்பாக, நான் இதுக்காக பேசலாம். ஏன்னா அது ரொம்ப துல்லியமாக வருகிறார்கள், பிடிக்கிறார்கள், தாக்குதல் நடத்துகிறார்கள். அதனால் நான் சொல்கிறேன். எனவே இவ்வளவு டிஜிட்டல் நெட்வொர்க் இருக்குது, இவ்வளவு பெரிய எல்லை பாதுகாப்பை பற்றி பேசுகிறீங்க, தேசபக்தி பற்றி பேசுகிறீங்க. ஆனால் நம் தேசத்தினுடைய மீனவர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகிற போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கச்சத்தீவு ஒப்பந்தம் வந்தபோதே கடுமையாக எதிர்த்தது. 1000 படகுகளோடு நம்முடைய மீனவர்களை திரட்டி கச்சத்தீவுக்கு போகிறதுக்கான ஒரு போராட்டத்தை அறிவித்தார் காலம் சென்ற எங்களுடைய கல்யாண சுந்தரம் அவர்கள். கடலையே அவங்க கைது பண்ணி கொண்டு வந்தீங்க. தொடர்ந்து எங்களுடைய மாநாடுகளில், போராட்டங்களில் அதற்கான பரப்புரை பயணங்களை தொடர்ந்து திட்டமிட்டு செஞ்சுருக்கோம். தோழர் தாப்பாண்டியன் அவர்கள் இருந்தபோது கூட சென்னையிலேருந்து துவங்கி கன்னியாகுமரி வரையிலும் ஒரு நீண்ட பிரச்சார பயணத்தை இதே மீனவர்கள் பாதுகாப்புக்காக போயிருக்கிறோம். இப்படி தொடர்ந்து பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கும் கடல் வளம் முழுக்க பார்த்தீங்கன்னா 56 வகையான அரிய மீன்கள் பன்னாட்டு கம்பெனிகளுடைய கப்பல்கள் தான் பிடிக்கலாம், நம்முடைய மீனவர்களை பிடிக்க முடியாது என்கிற அளவிற்கு கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கு. இது வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே வந்துச்சு. அதையும் எதிர்த்து மீனவர்களுக்காக நின்று போராடியவர்கள் நாங்கள் தான். அப்போ இது எல்லாமே நீங்கள் இதோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருபோதும் ஒரு காலம் பாஜக தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக நின்றதில்லை, முடங்கியதில்லை, செயல்பட்டதில்லை. இல்லை, இப்போ கச்சத்தீவு விவகாரத்தில் ஒரு நாட்டின் நம்பகத்தன்மை, ஒரு நாடு ஒப்பந்தத்தை போட்டுருச்சு, ஆட்சி மாறிடுச்சுன்னா அந்த ஒப்பந்தத்தை திரும்ப பெற முடியுமா, இங்கே இருக்கிற அரசியல் உள்நாட்டு விஷயங்கள் மாதிரி செய்ய முடியுமானா அது ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிடும்
அப்படின்றத நம்ம சிவசங்கர் மேனன், நிருபமா இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வருமா, இல்லை அது மீட்க முடியுமா? அதனால நம்பகத்தன்மை, இந்தியாவுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுமா? அதாவது ஏற்கனவே 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒப்பந்தம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அந்த ஒப்பந்தம் தான், அதை மாற்ற முடியாது. ஆனால் அதை ரீட்ரா பண்ணலாம், வித்ட்ரா இல்லை ரீட்ரா. அதில் இந்திய மீனவர்களுக்கான உரிமைகள் ஏற்கனவே இருந்தது பாருங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், அதை திரும்ப பெறுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்க வேண்டும் என்று நம்ம சொன்னோம். ஆனால் அன்னைக்கு இருந்த மத்திய அரசு, எங்களுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா இருந்தபோது இதை நாடாளுமன்றத்திலே பேசினார். அவருக்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டது? இன்னொரு நாட்டுக்கு கொடுத்ததை அதை திரும்ப பெற முடியாது என்பதாகத்தான் பதில் வந்துச்சு. அரசு நிலையே அதுதான், பாஜக நிலையே அதுவாக தான் இருந்தது. பாரதி நமக்கு 1920களிலேயே இது குறித்து பெரிய அறிவுறுத்தலை செஞ்சிருக்கிறார். அன்னைக்கு நடிப்பு சுதேசிகள் பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. இப்போ நடிப்பு நாட்டுப்பற்றாளர்களை பற்றி நமக்கு அந்த வழியிலேயே தெரிய வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் பொருள். மற்றும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.